யாரு வந்து ஆர்வ கோளாறு? இவனை விட்டுருங்க, யாரு நான் அது கூட நான் சொல்ல தயாரா இல்ல. யாரு? நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவரை திவாகரை சொல்லுவீங்க. ஓகே நான் அது கூட அவரை செலக்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. தெரியல எனக்கு. அது அப்படிலாம் ஒன்று காட்டி என்னத்த பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் நிப்பாங்க. இவர் வந்து எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அங்க இருக்கிற கூட்டத்துல என்டர்டெயின் கண்டென்ட் கொடுக்கறதுனால திவாகரும் அப்படி வருவார். ஓகே. அடுத்து பிரவீன் காந்தி சார், பிரவீன் டைரக்டர். காந்தி சார். அவர் கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு, ஃபைனல் முடிய திவாகர் வருவார். அவர் அப்பயே கெஸ் பண்ணிட்டார். போகிறப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னார், நானும் பார்வும் கிட்ட போனோம். பார்வு வந்து கிட்ட வராதம்மா, போமா போமான்னாரு. அப்புறம் என்ன பார்த்துட்டு என்ன சொன்னார், நீங்கள் அதை விட்டு போகவே மாட்டீங்க. அதை பாருங்கள், கடைசியில் அவர் போகிறப்ப இவர் போகவே மாட்டார். இத்தனைக்கும் அவருக்கு எனக்கு பெருசாக பாண்ட்லாம் கிடையாது, டைரக்டருக்கு தெரியும். இன்னும் வேறு சில இன்டர்வியூலலாம் இதை விட பெருமையாகவும் பேசியிருந்தார். இதுக்கு 2-3 இன்டர்வியூக்கு முன்னாடி பார்த்தேன். திவாகர் தான் எனக்கு போட்டி அப்படின்னாரு. ஏன்னா அவர் பெரிய டைரக்டர், படங்கள் பண்ணது இது. அதே மாதிரி எனக்கு ஆக்டிங் டாஸ்க்கு கொடுத்தாங்கப்பா. அப்பயுமே அவர் கௌரவம் தான் படுத்துறேன். சார் நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஒதுங்கிக்கிட்டேன். பிக் பாஸ் எனக்கு கொடுத்த பவர்லாம் நான் எந்த இடத்துலையுமே மிஸ்யூஸ் பண்ணதில்லப்பா. ஓகே சார், டன்.